ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எங்கள் சத்யா கிட்ட ரேகா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப அருமையாக இருந்ததில்ல, திரும்பவும் உங்கள் அக்காவோடையும் இந்த கல்யாணத்தை பார்க்குறப்போ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது, பொம்மை கல்யாணத்தப்பில் என்ன ஹாப்பி இருக்குது, அவங்க 2 பேருக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சுல, நான் ஏற்கனவே அவங்கக்கிட்ட சொன்னதான் ரேகா, ஆனால் அவங்க தான் காது கொடுத்து கூட கேட்கல. பாட்டிக்கு தேவை ட்ரீட்மெண்ட்டு, முதல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், அப்போவே உங்களுக்கு சரியாயிடும்னு சொன்னேன். ஆனால் அது எதையுமே அவங்க கேட்க தயாராக இல்லை. பாத்தியா எவ்வளோ செலவு பண்ணி திரும்ப ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு ரொம்ப கிண்டலும் கேலியுமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியாக சொன்னீங்க மாப்பிள்ளனே, இங்கே சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரேகாவுக்கு பயங்கர கோவம் வருது. ரேகா என்ன பண்ணுறாங்க, அங்கே சத்யா கணத்திலே உங்கி அம்மா முன்னாடியே அறையை விட இதை பார்த்து சிந்தாமணி அதிர்ந்து போகிறாங்க. இங்கே ரேகா, அதாவது ரேகா அரைஞ்ச அறையில் சத்யாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, இல்லை கொஞ்சம் கூட நன்றி இல்லையா? பாட்டி ஊரில் நம்ம எவ்வளோ அதாவது சேஃப்டியாக இருந்தோம், இவங்க ஆட்களை வச்சு நம்ம தேடிட்டு இருந்தப்போ அவங்க தானே நம்மளை காப்பாற்றினாங்க. கொஞ்சம் யோசிச்சிருந்து பாரு, என்னையை மட்டும் உங்கள் அக்காவும் மாமாவும் காப்பாற்ற வந்திருந்தாங்கன்னா இப்போதைக்கு நான் உன் கண்ணிலேயே பட்டிருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருப்பேன், இல்லையா உயிரோடே இல்லாமல் இப்போ இருந்திருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அக்காவும் மாமாவும் தான். கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சது கூட பாட்டி ஊரில் பாட்டி தானே, அவங்க மேலேயுமா உனக்கு அக்கறை இல்லை? ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை சரியான வகையில் தானே கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி திரும்பவும் பழைய ஞாபகங்களை கொண்டு வர முடியாதுன்னு டாக்டர் சொன்னதுனால தானே முத்துவமீனாவும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களை ஏளனமாக பேசிக்கிட்டு இருக்கேன். எப்போது இந்த சத்யா உனக்கு இந்த மாதிரி என்ன வந்துச்சு? நான் உன்னுடைய கேரக்டர் இதெல்லாம் பிடிச்சி போய் தான், உன்னுடைய ஃபேமிலி பிடிச்சி போனதுனால தான் உன்னை லவ் பண்ண, மேரேஜ் பண்ணேன். அதை முதல்ல ஞாபகத்தில் இருக்கட்டும். அதுக்காக அவங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நான் இதெல்லாம் கேள்வி கேட்காம இருப்பேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரேகா, அது அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ என்ன காரணம் சொன்னாலும் அது தப்பு தான். நீ இப்படியெல்லாம் பேசினது அவங்க காதில் விழுந்துச்சுன்னா அவங்க இன்னும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லும்போது, இதுவுமே பேசாமல் சத்யா நின்றுட்டுருக்காங்க. ஏ ரேகா, என்னடி பழக்கம் இது? கட்டின புருஷனை கை நீட்டி இப்படி எல்லாம் முன்னாடி அடிக்கலாமான்னு சொல்ல, அம்மா உங்களுக்கும் தான் அந்த வீட்டுக்கு வந்தீங்களா, எல்லோரும் பிடிச்சிருந்துதா, பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டீங்களா, அதை மட்டும் பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டான்னு ரேகா திட்டிட்டு போய்ட்றாங்க. சிந்தாமணியும் சத்யாவும் ரேகா கிட்ட அவமானப்பட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே இங்கே ரேகா ரேகாவுடைய அப்பாவுக்கு அனுப்பிவிடவும் செய்கிறாங்க. பரவாயில்லம்மா, நல்ல மேரேஜ் தான், நல்ல இடத்துல தான் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சப்பான்னு சொல்லும்போது, இன்னும் இல்லைம்மா, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேகாவுடைய அப்பா. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காலையிலேயே ரேகாவுடைய அப்பா நிற்கிறாங்க. என்ன எதுன்னு ரேகாவுக்கும் புரியலை, சத்யாவுக்கும் புரியலை. சத்யாவும் ரேகாவும் என்ன எதுன்னு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க தான் அப்பாவை பார்த்து. என்னங்க திடீர்னு வந்துட்டீங்க, ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்குன்னு சொன்னீங்களே, நாங்கள் சிந்தாமணியை நடிப்பு போட அதுக்கு ஒன்றே எங்கள் ரேகாவுடைய அப்பா கண்கள் இங்கே அழுகவும் செய்கிறாங்க. அதுக்கு உடனே ரேகாவுடைய அப்பா கண்கள் இங்கே அழகா, அப்பா என்னாச்சுன்னு இங்கே வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரும் பதட்டப்பட இங்கே ரேகாவுடைய அப்பா அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. நேற்று நீ அனுப்பின ஃபோட்டோவை பார்த்தம்மா, அந்த ஃபோட்டோவில் இருந்தவங்களையும் நான் பார்த்தேன்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க, பல வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ரேகா. அப்போ தான் ரேகாவுடைய அப்பா இங்கே சிந்தாமணி, அதாவது விஜயோடைய மாமியார் நாச்சியார் பாட்டியை பார்த்து கையை நீட்டி, இவங்க தான் என்னுடைய அம்மா. சின்ன வயசில் நானும் அண்ணனும் கோவிலுக்கு போயிருந்தப்போ நான் அந்த கூட்டத்தில் மிஸ் ஆகி தொலைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா என் வாழ்க்கை எங்கேயோ மாறி இப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல நிற்கிது. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவை தேடாத நாளே இல்லை. சின்ன வயசுலேயே தொலைஞ்சதுனாலையும் நான் வளர்ந்த இடத்துலேருந்து எனக்கு எதுவுமே தெரியாதனாலையும் என்னால் அவங்கள கண்டுபிடிக்க முடியலை. அவங்களும் என்னை நிச்சயமாக தேடி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. அப்போ அவங்க என் பாட்டின்னு சொல்லிட்டு அங்கே ரேகா கேட்க, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அம்மாவுக்கு என்ன நினைவு இருக்குன்னு சொல்லும்போது உடனே ரேகா தான் அப்பாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப, நில்லுடினே வீட்டில் சிந்தாமணி கத்துறாங்கன்னா யார் பேச்சு கேட்காத ரேகா தான் அப்பாவை கூட்டிகிட்டு நேராக முத்து வீட்டுக்கு போகிறாங்க. முத்து வீட்டில் அவங்க பாட்டி இருக்காங்க. வாமா உள்ளவான்னு சொல்லும்போது, உங்கள் அப்பாவுக்கு சரியாயிடுச்சா, இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடியும் சத்யாவும் சிந்தாமணி நிற்கிறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அங்கே நின்றுக்கிட்டு இருக்க நாச்சியார் பாட்டியில் காலில் விழுந்து, அம்மா அப்படின்னு சொல்லி அழுக. என்னப்பா, யாருப்பா நீ, என்னாச்சுப்பா உனக்கு, ஏன்பா அப்படி அழுகுறேன்னு உடனே அவங்கள தூக்கி விட்டு இங்கே நாச்சியார் பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ரேகாவுடைய அப்பாவும், அம்மா என்ன நினைவு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே பேச முடியாமல் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா நான் தான்ம்மா உங்கள் புள்ள அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுக்கு பிறகு நாச்சியார் ரொம்ப அழுகுறாங்க. என்னப்பா என்னன்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணாமலை பக்கத்தில் போக நீ அப்படின்னு கையை நீட்டும் போது, அண்ணன் உனக்கு இப்போ கூட என்ன
நினைவில்லையானு சொல்லும்போது அண்ணாமலை கட்டி பிடிச்சி அழுக, அம்மா என் தம்பிம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஏங்க நீங்கள் கூட சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் கூட பிறந்த தம்பி இங்கே கோவிலையே தொலைஞ்சு போயிட்டதா சொன்னீங்களே, அவரா இவர் அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு விஜயா பார்த்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு ரொம்ப அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க எங்கள் விஜயாவும். அதே நேரத்தில் சிந்தாமணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. கடைசி பார்த்தா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் சிந்தாமணிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்க தான் செய்தும். அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு அழுகவும் செய்கிறாங்க. நாச்சியார் பாட்டியோடைய பையன், 2வது பையனும். இப்படி 2 பேரையும் சாகரத்துக்குள்ளே ஒன்றா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை நிறைவேறிடுச்சு. இந்த வீட்டில் ஒரு நல்லது நடந்த நேரம். இன்னைக்கு என் புள்ள திரும்ப கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. டேய் முத்து, இதாண்டா உன் சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பாவா அப்படின்னு நிற்கிறாங்க. அதுவும் சின்னம்மா, இது என் பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எனக்கு ஒரு பேத்தி இல்லாமல் போயிடுச்சுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பேத்தி இருக்கா. உன் பேர் என்னம்மான்னு சொல்லும்போது என் பேர் ரேகா அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லும்போது ஆமாம்மா, இதோ சத்யா தான். சத்யா வேறு யாரும் இல்லை, மீனாவுடைய தம்பி தான் சொல்லும்போது, அட கடவுளே, கடைசியில் பாரு எல்லாரும் நம்ம ஒரே குடும்பமாக ஆகிட்டோம் அப்படின்னு பாட்டியை சொல்கிறாங்க. இப்போது மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரேகா இந்த வீட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ரொம்ப நெருங்கின சொந்தமாக தான் இருந்திருக்கான்னு நினச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேகா, நீங்கள் என் பாட்டியை, அதுவும் இல்லாமல் அந்த ஊரில் வந்து இருந்தப்போ என்னை ரொம்பவே நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் தான் என்னுடைய பாட்டின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்கிற, உன்னை ஊரில் நல்லா பார்த்துக்கிட்டேனான்னு கேட்க, இல்லை பாட்டி அப்படி ஒரு விஷயம் அது வந்து அப்படின்னு சொல்லும்போதும் சரி அதெல்லாம் விடுங்க அண்ணாமலை உதறி தள்ளிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, அம்மா இன்னைக்கு என்னுடைய தம்பியே எனக்கு கிடச்சிட்டான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே அண்ணாமலையும். ஆமாண்டா அண்ணாமலை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நான் இழந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரே வீட்டில் ஒரே நாளில் சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் விஜயாவும் சிந்தாமணியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மறைச்சிக்கிட்டு இருக்கேன். சத்யா எதுவுமே பேச முடியாமல் நிற்க பக்கத்தில் வந்த இங்கே மீனாவோ, என்னடா சத்யா ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே ரேக்கா சொல்கிறாங்க, இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு நாம் என்னம்மா பண்ண முடியும், ஒவ்வொருத்தவங்க வசதி வந்தபோது மாறத்தானே செய்கிறாங்க. அதே போல் தான் சத்யாவுன்னு சொல்லும்போது, வசதி வாய்ப்பெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினச்சி தானே இவனை கல்யாணம் பண்ணேன். ஆனால் இவனும் இன்னைக்கு எங்கள் அம்மாவை போலவே அந்த வசதியையும் வாய்ப்பையும் தேடி போகும்போது, அன்னைக்கு நான் என் அம்மாவே வேண்டான்னு நான் எப்படி விட்டுட்டு எங்கள் அப்பா கூட போயிருந்தானோ அதே போல் சத்யாவையும் வேண்டான்னு விட்டுட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரேகா நகர்ந்து போக, ரேகா அப்படின்னு கையை நீட்டியபடி சத்யா நிற்கிறாங்க. சத்யாவை பார்த்துட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க, முதல்ல மனுஷங்களை இங்கே நேசிக்க பழகு, பிறகு வசதியும் வாழ்க்கையும் உனக்கு தானாகவே வரும். இப்படி மற்றவங்களுடைய வசதி வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டனா மனுஷங்க உன்னை விட்டு நிச்சயமாக விலகி போக்கத்தான் செய்வாங்க மீனாவும் சொல்லிட்டு போக, அப்படியே யோசனை படி நிற்கிறாங்க. சிந்தாமணிக்கு தான் இப்போ திரும்ப இந்த குடும்பம் நமக்கு இவ்வளோ பெரிய நெருங்கின குடும்பமாக இருக்குது, இந்த குடும்பத்துக்குள்ளே திரும்ப வந்து சிக்குவோன்னு எதிர்பார்ப்பாத அவருடைய இடத்துல தான் இங்கே சிந்தாமணி இருக்காங்க. ஆல்ரெடி சிந்தாமணிக்கும் முத்துவுக்கும் ஆகவே ஆகாது. இப்போ பாட்டி வேற இப்படி இருக்கிறதுனால எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில தான் முத்துவும் இருக்காங்க, சிந்தாமணியும் இருக்காங்க. ஆனால் இங்கே இழந்த குடும்பத்தை திரும்ப பார்த்த சந்தோஷம் அண்ணாமலைக்கும் நாச்சியார் பாட்டிக்கும் ரேகாவுடைய அப்பாவுக்கும் இருக்க தான் செய்யுது.